இந்த இன்ட்ரோவில் நான் யூஸ் பண்ண ட்ரான்சிஷன் பேர் ஸ்பீட் ரேம் ட்ரான்சிஷன். ஸோ இந்த ஸ்பீட் ரேம் ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறதுன்னு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட சேனலில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அதில் எப்படி ஸ்பீட் ரேம் பண்ணணும் DaVinci Resolveலன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் ரேம் ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு 2 கிளிப் வேணும். 2 கிளிப்லேயும் ஒரு சென்டர் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அண்ட் ஒரே மோஷனில் வீடியோ எடுத்த மாதிரி 2 கிளிப் வேணும். இப்போ நம்ம எடுத்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த 2 கிளிப்பையும் அப்படியே ட்ராக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த 2 கிளிப்லையும் நம்ம ஸ்பீட் ரேம் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்பீட் ரேம் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான வீடியோ சேனல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். 2 வீடியோ இருக்குது ஆக்சுவலாக ஸ்பீட் ரேம் பற்றி. ஒன்று வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ இருக்குது, இதனால் இந்த எக்ஸ்பர்ஸ் வந்துச்சு, எப்படி ஸ்பீட் ரேம் பண்ணுறது, DaVinci Resolve ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவாக இருக்கும். இன்னொரு வீடியோ வந்து ஒரு குவிக் 5 minutes வீடியோ மாதிரி. ஸோ அதில் வந்து குவிக்காக என்னென்ன பண்ணணும், எப்படி DaVinci Resolve ஸ்பீட் ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 வீடியோவையும் செப்பரேட்டாக நான் ஸ்பீட் ரேம் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். A few moments later. ஸோ இப்போ என்கிட்ட 2 ஸ்பீட் ரேம் வீடியோ இருக்குது, ஒரே மோஷன். ஸோ இதை நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த 2 வீடியோ வச்சு ஒரு ஸ்பீட் ரேம் ட்ரான்சிஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளிப்போட லாஸ்ட்டில் இருக்க பேக்வேர்ட் மூவ்மெண்ட்டையும் செகண்ட் கிளிப்பில் இருக்க ஃபர்ஸ்ட்டில் இருக்க பேக்வேர்ட் மூவ்மெண்ட்டையும் மேட்ச் பண்ணி 2யும் வந்து ஒரு ஃப்ளோவாக ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கேப் எடுத்துகிட்டு வீடியோ பார்த்தா அப்படி வரும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ மேட்ச் ஆகிறதுக்காக இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃப்ளோ நான் ஒரு ஸ்பீட் ரேம் ட்ரான்சிஷன் வருது. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஸ்பீட் ரேம் ட்ரான்சிஷன். ஸ்பீட் ரேம் வீடியோவை பண்ணுறதுக்காக ஆப்டிக்கல் ஃப்ளோ போட்டு இந்த டக்குன்னு சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு இங்கே எஃபெக்ட்ஸ், இங்கே திருப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் பண்ணிருக்கோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் எடுத்து இந்த 2 வீடியோக்கும் நடுவில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இந்த ஸ்லோ ஃபினிஷ் ஆகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, அண்ட் இந்த ஃபாஸ்ட்டு திருப்பி ஸ்லோ ஆகிற இடத்துல கொஞ்சம், ஸோ 2 இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பில் 2 விஷயம் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று ஆப்டிக்கல் ஃப்ளோ, இன்னொன்று வெக்டர் மோஷன் பேர். ஸோ இந்த 2யும் ஆட் பண்ணால் இன்னும் விஷயம் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஃபியூஷன் டேபுக்கு வரணும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் வர அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் வருது. இந்த டூல்ஸில் இருந்தால் ஆப்டிக்கல் ஃப்ளோவை கிளிக் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் திருப்பி கண்ட்ரோலில் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி வெக்டர் மோஷன், வெக்டர் பிளர், இது 2யும் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்னஸ் வேணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஷார்ப்பாகவே வச்சுக்கலாம். நான் ஒரு 15% ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் கவுண்ட் அண்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெக்டர் மோஷன் வரும், உங்களுக்கு எவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த எடிட்டிங் டேப் பண்ணிங்கன்னா இந்த சேஞ்ச் ஆகிற இடத்துல கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ எந்த இடத்துல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த இடத்த வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு பெட்டர். ஏன்னா இது ரொம்ப ப்ராசஸிங் பவர் எடுக்கும். ஸோ அதை வந்து நான் டிசேபிள் பண்ணுறது பெட்டர். ஸோ இதை நான் டிசேபிள் பண்ணி தான் யூஸ் பண்ண ஹார்ஷாக இல்லாமல் இருக்கிறது ஃபேடுன்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஃபேடுன்னு ஒன்று ஃபேட் அவுட் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். மேலே இருக்கிறது 2த்தையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேடுன்னு ஒன்று ஃபேட் அவுட் ஆகும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை நீங்கள் ஸ்டார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளிப்போட ஸ்டார்ட்லேயும் செகண்ட் கிளிப்போட எண்ட்லேயும் வச்சாலுமே இன்னும் நான் இப்போ வந்து பெட்டராக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் அதே கிளிப்பை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேட் அவுட் எடுத்து விட்டுட்டு
இங்கே மட்டும் எனக்கு ஸ்பீடு ஃபர்ஸ்ட் இதில் மட்டும் எனக்கு இங்கே மட்டும் பிளட் மோஷன் பேர் வர மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதை அப்படியே நான் காப்பி யூஸ் பண்ணி நான் செகண்ட் கிளிப்போட லாஸ்ட் இதுலையும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் ஆப்டிக்கல் ஃப்ளோ அண்ட் மோஷன் பேர் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் மூலமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த லேயர் டிசேபிள் பண்ணதுனால உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து அவ்வளோ தெரியாது. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இதை டிசேபிள் ஆகிருக்கிறத என்னேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் ஒர்க் ஆகும். இப்போ ஜஸ்ட் எனக்கு ப்ளேபேக் ஸ்பீடு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும், இல்லை டேமேஜ் ஆகும், க்ராஷ் ஆகும்ன்ற மாதிரி இருக்கிறதுனா இந்த லேயரை வந்து நான் அப்படியே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இதை எனேபிள் பண்ண முடியும். ஸோ இது இப்போது இந்த கிளிப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணணும். எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மெயின் வீடியோவில் இருக்கிற ஆடியோ நான் டிசேபிள் பண்ணணும். ஸோ இந்த A1 இருக்க இந்த லேயர் அப்படியே பண்ணி விட்டுறேன். ஸோ லாஸ்ட் கிளிப்பில் பார்த்த மாதிரி சில எஸ்எஃப்எக்ஸ் வந்து நான் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அதை வந்து இங்கே அப்படியே எனக்கு வரும். போன வீடியோவில் இதே சவுண்ட் எஃபெக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த சவுண்ட் எஃபெக்டே அப்படியே ட்ராக் பண்ணி கீழே நம்ம வீடியோவில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த எஸ்எஃப்எக்ஸே வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்லேஷன் 6 இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் நான் ப்ராப்பராக. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேயர் வந்து டிசேபிள் ஆகிருக்கு, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து நான் ஸ்பீட் ரேம் ட்ரான்ஸ்லேஷன் இன்ட்ரோன்னு கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன் வந்து டெஸ்க்டாப்பே வச்சுட்டு செட்டிங்ஸ்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். டைம்லைன் ரெஸ்ட்ரேஷன் 1920x180 HD கொடுத்துக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு பேட் டு 2 கியூ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ 2 இந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ இதுதான் ஸ்பீட் ரேம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். ஸோ அவுட்புட் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாக வந்திருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். பெட்டர் லைட்டிங் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் வர வீடியோஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கும், நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜெசஸ் சாண்டி, அதில் வந்து என்னோட வீடியோ அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் இருக்கலாம். என்னோட ஃபோட்டோகிராஃபி அக்கௌண்ட் வந்து ஸ்னாப்ஸ் ஆஃப் சாண்டி, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 days வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.